71 விழுக்காடு, அதாவது மெஜாரிட்டி மக்கள், அதாவது 4ல் 3 பேர் ஏறத்தாழ அவங்க இந்த கூட்டணி ஆட்சியை வரவேற்கிறார்கள். வெறும் 3% தான் அந்த பெருங்கட்சிகள் திமுக அதிமுகவினுடைய அந்த கட்சி தலைவர்களுடைய கருத்தை என்டோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே தமிழக மக்கள் அப்படி சொன்னாங்க, தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தமிழ்நாட்டிற்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொன்னதெல்லாமே பாருங்களேன் அவுட் ஆஃப் சிங்கில் இருந்திருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இதுதான் இப்போதைக்கு இந்த மெஜாரிட்டி உள்ள ஆட்சியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி 5 வருஷத்துக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்றதுல பாருங்களேன் ஒரு சந்தேகம் தான் பரவலாக வெளிப்படுது. இது கவனிக்க வேண்டிய விஷயம். இது தாவிகக்காரங்களும் இதை நோட் பண்ணிக்கிறவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த அமைச்சரவையை பெரும்பாலானவங்க இந்த ஜாதிய அடிப்படையில் தான் பார்த்துருக்குறாங்க. அமைச்சரவை குறித்து ஸ்ட்ரைக்கிங்கான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க, பாசிட்டிவான ஃபீலிங் இருக்குது. ஆனால் அதில் மெஜாரிட்டி இந்த அமைச்சரவையை ஒரு ஜாதிய பார்வையில் தான் பார்த்துருக்குறாங்க அப்படின்றது முக்கியம். இந்த வெறுப்பு குரோதமாக உருமாறுமா மாறிடுமோ அப்படின்ற ஒரு ஐயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இது கண்டிப்பாக இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரியான பெருவாரியான மக்களுடைய வரவேற்பு விஜய் முதல்வராக செயல்பட்டிருக்கிறார்களே அந்த செயல்பாடுகளுக்கு கிடைக்கல. அதை நம்ம பார்க்குறோம். இது விஜய்க்கு யாராவது சரியாக கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் அவருக்கு ஓவர்வெல்மிங்காக மக்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். தொடங்கலாமா? தொடங்குங்க. நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்த தமிழ்நாட்டு மக்களின் எண்ண ஓட்டங்களையும் உணர்வு அலைகளையும் கணிக்கும் T-POP 2வது வார ஆய்வறிக்கை. பேராசிரியர் ச. ராஜநாயகம் வழிநடத்துதலில் மக்கள் ஆய்வு மற்றும் TN 2026 சேனல் இணைந்து மே 22ஆம் தேதி பிற்பகல் முதல் மே 23ஆம் தேதி நண்பகல் வரை தமிழகத்தின் 6 மண்டலங்களில் 1800 பேரை சந்தித்து சேகரித்த கருத்துக்களின் தொகுப்பு. அதில் இடம்பெற்ற முதலாவது கேள்வி தமிழக அமைச்சரவை குறித்து. தமிழக அமைச்சரவை குறித்த முதல் கேள்வி: விஜய் தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு ஏகோபித்த வரவேற்பு என 71 விழுக்காடு வெளிப்படுகிறது. வரவேற்கும் விதமாக சொன்னதை செய்து காட்டிய விஜய் என 13%, இன்றைய காலகட்டத்தில் அவசியமானது என 58% தெரிவித்திருக்கிறார்கள். இனர் செயல்பாட்டை பொறுத்துதான் எதுவும் சொல்ல முடியும் என 14%, நல்லதில்லை, பிரச்சனைகள் அதிகமாகி நிர்வாகம் ஸ்தம்பிக்கும் ஆபத்து அதிகம் என 12 விழுக்காடினரும், தமிழ்நாட்டுக்கு ஒத்துவராது வலிய திணிக்கப்பட்டுள்ளது என 3% தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தமிழக அமைச்சரவை குறித்த இரண்டாவது கேள்விக்கு தற்போது ஆட்சியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளால் மட்டுமே நிலையான அரசை உறுதி செய்துவிட முடியுமா என்ற சந்தேகம் பரவலாக வெளிப்படுகிறது என்ற கேள்விக்கு மிக உறுதியானது கொள்கை அடிப்படையிலான கூட்டணி என 27%, நல்ல கூட்டணி ஆனால் உறுதியாக இருக்குமா என்பதில் சந்தேகம் இருக்கிறது என 12%, சண்முகம் பிரிவு அதிமுகவை சேர்த்திருந்தால் நிலையான அரசு உறுதியாக இருக்கும் என 33%, சந்தர்ப்பவாத கூட்டணி இது நிலைக்காது என 24%, கண்டனத்துக்குரியது மக்கள் தீர்ப்புக்கு எதிரான கூட்டணி என 4% தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த அமைச்சரவை குறித்த மூன்றாவது கேள்விக்கு விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் கவனத்தை ஈர்க்கும் அம்சங்களில் ஜாதிகளுக்கான பிரதிநிதித்துவம் முதன்மையாக 64% வெளிப்படுகிறது. பட்டியலினத்தவருக்கு சிறப்பிடம் என 42%, பிராமணர்களுக்கு இடம் 15%, சிறிய புதிய ஜாதிகள் உட்பட பல்வேறு ஜாதிகளுக்கும் இடம் என 7%, பெண்கள் 8% மற்றும் இளைஞர்கள் 4% பங்கேற்பும் கணிசமான இடம் பெறுகிறது. அமைச்சரவையில் பல மாவட்டங்களுக்கு இடம் தரப்படவில்லை என 13%, பெரும்பாலான அமைச்சர்கள் சென்னை மற்றும் நகர்ப்புறங்களை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என 11% ஆகிய பதில்களும் மிக அழுத்தமாக வெளிப்படுகின்றன. நான்காவது கேள்வியாக 8 பட்டியலினத்தவர்கள் அமைச்சரானது பெரும்பான்மையோரின் 68% பாராட்டை பெறுகிறது. இது
காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்து எடுக்கப்பட்ட மிக துணிச்சலான முடிவு என 54%, பிராமணரை தவிர்த்திருந்தால் எஸ்சிக்கு முக்கியத்துவம் மேலும் சிறப்படைந்திருக்கும் என 14%, எஸ்சி வாக்கு வங்கியை நிரந்தரமாக்கிக் கொள்ள தாவேகா செய்த சூழ்ச்சி என 9%, நிதானித்திருக்கலாம், பிசி சாதிகள் எஸ்சிக்கு எதிராக அணிதிரளும் ஆபத்து இருக்கிறது என 21%, இப்போதைக்கு எதுவும் சொல்வதற்கில்லை என 2% தெரிவித்திருக்கிறாங்க. அடுத்ததாக கேட்கப்பட்ட கேள்வி, முதல்வராக விஜயின் செயல்பாடு பரவலான பாராட்டுகளையும் கணிசமான விமர்சனங்களையும் பெறுகிறது. எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக செய்கிறார் என 14%, சிறப்பு பல புதிய முன்னெடுப்புகள் செய்யப்பட்டுள்ளன என 22%, பரவாயில்லை நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் உள்ளது என 9%, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என 32%, ஏமாற்றம் பிரச்சார பாணியிலிருந்து இது மீளவில்லை என 17%, மோசம் ஆட்சி நடத்தும் திறமை அறவே இல்லை என 6% தெரிவிச்சிருக்கிறாங்க. மூன்றாவதாக கேட்கப்பட்ட கேள்வி, தாவேகா தலைமையிலான 2 வார ஆட்சி குறித்து ஏகோபித்த கருத்தாக எதுவும் வெளிப்படவில்லை. கடந்த ஓரிரு நாட்களாக அனைத்து ஊடகங்களிலும் பரபரப்பு ஆக்கப்படும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு, சிறுமி பாலியல் வன்கொடுமை, கொலை ஆகிய செய்திகளும் பண வரவோடு தொடர்புடைய புதிய நலத்திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இதுவரை வெளிவராதது உள்ளிட்ட ஏமாற்றங்களும் மக்களின் பதில்களில் வெளிப்படுகின்றன. மிக சிறப்பான ஆட்சி என 16%, சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் எடுக்கும் முயற்சிகள் பாராட்டுக்குரியவை என 29%, புதிதாக எதையும் செய்யவில்லை, கடந்த ஆட்சியின் தொடர்ச்சியாகவே உள்ளது என 32%, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியை விட மோசம் என 18%, ஓரிரு மாதங்களாவது பொறுத்திருந்து ஆட்சியை மதிப்பிடுவதே சரியாக இருக்கும் என 5% தெரிவிச்சிருக்கிறாங்க. முடிச்சிட்டிங்க. இப்போ நம்ம ஒரு கேள்விக்குமான பதிலில் பார்க்கலாம். முதல்ல தமிழக அமைச்சரவையை பற்றி 4 கேள்விகள் கேட்டிருக்கிறோம். அதில் ஒன்று வந்து இந்த கூட்டணி ஆட்சி, அந்த கூட்டணி இருக்குது இல்லையா, அந்த கூட்டணியை பற்றி கேட்டிருக்கிறோம். அதுக்கு வரவேற்பு இருக்குதா என்ன அப்படின்றது. இரண்டாவது கேள்வி வந்து அந்த கூட்டணி ஆட்சியில் கூட்டணி கட்சிகள் சேர்ந்துருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை வச்சு ஆட்சியினுடைய நிலைத்தன்மை எப்படி இருக்கும், 5 ஆண்டுகள் ஆட்சி நடக்கணும் இல்லையா, அதற்கு எவ்வளவு தூரம் உறுதுணையாக இருக்கும்ன்றது அடுத்த கேள்வி கேட்டிருக்கோம். மூன்றாவது கேள்வி, இந்த அமைச்சரவையில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய, அதாவது ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர்ஸ் என்ன, டாமினண்ட்டாக பார்த்த உடனே பளிச்சுன்னு வெளிப்படக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த பட்டியலினத்தை சேர்ந்த அமைச்சர்கள் 8 பேர் இருக்கிறாங்க. அதை குறித்து ஸ்பெஷலாக ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருக்கிறோம். ஏன்னா அது பரவலாக அதை பற்றி பேசப்பட்டதுனால அதையும் கேட்டிருக்கிறோம். இது வந்து இந்த 4 கேள்விகளும் இந்த அமைச்சரவையை குறித்த கேள்விகள். அதில் ஒன்றொன்னா நம்ம பார்த்துடலாமே. முதல் கேள்வி, இந்த விஜய் தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு ஏகோபித்த வரவேற்பு வந்து இருக்கிறதா 71% வந்து வெளிப்படுகிறது. ஆமாம், அந்த 71% எப்படி வருதுன்னா, விஜய் வந்து அவர் சொன்னபடியே செய்து காட்டிட்டாரு அப்படின்ட்டு விஜயை பாராட்டி இந்த கூட்டணி ஆட்சிக்கு வரவேற்பு தெரிவிக்கக்கூடியவங்க 13 விழுக்காடு. அடுத்தது, இன்றைய காலகட்டத்தில் இது வந்து ஒரு அவசியமானது, கூட்டணி ஆட்சின்றது அவசியம், அதை விஜய் நிறைவேற்றியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு 58%. இது ரெண்டையும் கூட்டணும்னா 71 விழுக்காடு வருது. அதுக்கூட 71 விழுக்காடு, அதாவது மெஜாரிட்டி மக்கள், அதாவது 4ல் 3 பேர் ஏறத்தாழ அவங்க இந்த கூட்டணி ஆட்சியை வரவேற்கிறார்கள். இப்போது இப்போ அந்த நம்பர் பாருங்கள், 71% அப்படின்னா இதில் தாவிகாவுக்கு ஓட்டு போட்டவங்க 35% தான். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். அப்போ மீதி எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க, திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க, மற்ற சிறு கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே இதில் வர்றாங்க. அப்போ தான் 71% வர முடியும். அப்போ இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்திருக்கு, கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்றது தான். அடுத்தது பாருங்கள், இந்த 14% கூட கூட்டணியினருடைய அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் எதுவும் சொல்ல முடியும், இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்ட்டு ஒரு பொதுவாக ஒரு காஷியஸாக ஒரு நிலைப்பாடை எடுத்து இப்போ சொல்கிறாங்க. நெகட்டிவாக சொல்கிறவங்க 15% மட்டும்தான். அதாவது இந்த கூட்டணி நல்லதில்லை, இதனால் பிரச்சனைகள் அதிகமாகும், நிர்வாகமே ஸ்தம்பிக்கக்கூடிய நிலை வந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு அப்ரோச் பண்ணுறவங்க, இதை பார்க்கக்கூடியவங்க 12% தான். 3% பேர் தான் இந்த திமுகவும் அதிமுகவும் அஃபிஷியலாக அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடாக சொன்னாங்க பார்த்தீங்களா,
தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தமிழ்நாட்டுக்கு இது ஒத்து வராது அப்படின்னெல்லாம் முழங்கிக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா திமுக அதிமுக கட்சி தலைவர்கள் சொன்னாங்க இல்லையா, அது எவ்வளவு தூரம் பொய்யானது, அதாவது வெகு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்காமல் இருந்திருக்கு அப்படின்றத இதில் பார்க்குறோம். வெறும் 3% தான் அந்த பெருங்கட்சிகள் திமுக அதிமுகவினுடைய அந்த கட்சி தலைவர்களுடைய கருத்தை என்டோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே தமிழக மக்கள் அப்படி சொன்னாங்க, தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தமிழ்நாட்டிற்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொன்னதெல்லாமே பாருங்களேன் அவுட் ஆஃப் சிங்கில் இருந்திருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அல்லது அவங்களுடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, சுயநலமான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. மக்களை பொறுத்த மட்டும் பெரும்பான்மையான மக்கள் இந்த கூட்டணி ஆட்சியை வரவேற்றிருக்கிறார்கள். அதுதான் அவங்களுடைய உள்ள கிடக்கையை மனசுக்குள்ளே இருந்ததை வெளிப்படுத்த ஆக்சுவலைஸ் பண்ணதாக செயல் வடிவம் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கு அப்படின்றத வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இதுதான் அந்த முதல் கேள்வியினுடைய சாராம்சம்ப்பா. இரண்டாவது, இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த கட்சிகளால் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிறது யார் ஆட்சி, தாவிகா இருக்குது, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் இருக்கிறாங்க, அப்புறம் முஸ்லீம் லீக் அவங்க அமைச்சரவையில் இருக்கிறாங்க, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு இந்த மெஜாரிட்டி உள்ள ஆட்சியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி 5 வருஷத்துக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்றதுல பாருங்களேன் ஒரு சந்தேகம் தான் பரவலாக வெளிப்படுது. இது கவனிக்க வேண்டிய விஷயம். இது தாவிகக்காரங்களும் இதை நோட் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணி உறுதியான கூட்டணி, கொள்கை அடிப்படையில் இந்த கூட்டணி சேர்ந்திருக்கு, அதனால ஆட்சி நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க 27%. அடுத்தது இது நல்ல கூட்டணி ஆனால் உறுதியாக இருக்குமா அப்படின்றதுல சந்தேகம் இருக்குது அப்படின்றது 12%. அது கூட்டணி நல்ல கூட்டணி அப்படின்னு சொல்கிறவங்க 27, 12, 39% இந்த கூட்டணி நல்ல கூட்டணி ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் ஆட்சியை பொறுத்த மட்டும் இது நீடிக்குமா நிலைக்குமா அப்படின்றதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இன்னொன்று அடுத்த பாயிண்ட், இது ரொம்ப முக்கியமானது. இந்த சிவி சண்முகம் அவங்க பிரிவு இருக்குது இல்லையா, அந்த 25 எம்எல்ஏக்கள் வெளி வந்தாங்கள்ல அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு, அந்த எம்எல்ஏக்களையும் நம்ம இதில் கூட்டில் சேர்த்திருந்தா ஆட்சி நிலையாக இருக்கும், அந்த உறுதியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற கருத்தை தெரிவிக்கிறவங்க தான் மெஜாரிட்டி 33%. அதாவது 1/3 நம்முடைய கணிப்பில் கலந்துக்கிட்டவங்கள 1/3 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சண்முகம் பிரிவு அதிமுகவையும் சேர்த்திருந்தால் நிலையான அரசு உறுதியாகிருக்கும் அப்படின்றத தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இதை இந்த முதல் வாரத்து கணிப்போடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்களேன், அதுலேயுமே இந்த சிவி சண்முகம் குரூப்பை சேர்த்துக்கிறதுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். போன வாரம் ஒரு பக்கம் தான் அந்த அறிக்கையை நீங்கள் பாருங்கள், அல்லது இந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போது தெரியும். அப்போது பொதுவாகவே அப்போ தமிழ்நாட்டு மக்களில் கணிசமான பேர் இந்த அதிமுக கூட சேர்ந்துருக்கணும், அல்லது இன்னும் கொஞ்சம் பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக பிரிவு கூடையாவது சேர்ந்துருக்கணும் அப்படின்ற அந்த கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ வரைக்குமே 2 வாரம் ஆயிடுச்சு ஆட்சி அமைந்து. அப்படி இருந்துமே அவங்க இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது கவனிக்க வேண்டியது. இது சந்தர்ப்பவாத கூட்டணி, இது நிலைக்காது அப்படின்றதுக்கு 24% சொல்லியிருக்கிறாங்க. அது முதல் வாரத்து இதோடு ஒப்பிடும்போது இது கொஞ்சம் ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது. ஏன்னா போன வாரத்து வரைக்கும் இந்த முஸ்லீம் லீக்கும் விடுதலை சிறுத்தைகளும் அமைச்சரவையில் சேர்றதை பற்றி எந்த முடிவு எடுக்கலை. இப்போது இந்த வாரத்தில் முடிவு எடுத்து அமைச்சரவையில் சேர்ந்துட்டாங்க. அப்படி சேர்ந்ததுனால அந்த பாதிக்கப்பட்டவங்க, அதாவது கூட்டணியை முறிஞ்சிருச்சு அப்படின்ற நிலை வந்துருச்சு இல்லையா, திமுக கூட்டணி முறிஞ்சிடு, விசிக்கா வெளியில் வந்துடும், எப்படி வந்துருச்சு அவ்வளோதான். அமைச்சரவையில் பங்கெடுத்துக்கிட்டாக்க வந்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். ஐயுஎம்எல்லும் அதே மாதிரி தான், முஸ்லீம் லீக் வெளியில் வந்துட்டாங்க, அமைச்சரவையில் சேர்ந்துட்டாங்கன்னா கூட்டணியிலேருந்து வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ அவங்க ஐயுஎம்எல் பேசுகிற பேச்செல்லாம் கூட நம்ம கவனிச்சோம்னா தெரியும். அவங்க கொஞ்சம் முதல்ல பேசின பேச்சுக்கும் இப்போ பேசுகிற பேச்சுக்கும் அந்த தொனியிலேயே வித்தியாசம் இருக்கிறத நீங்கள் உணர முடியும். இப்போ அந்த மாதிரி ஆனதுனால அதனுடைய வெளிப்பாடு இங்கே தெரியுது. இது சந்தர்ப்பவாத கூட்டணி, இது நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு 24% சொல்லியிருக்கிறாங்க. இதில் கணிசமான பேர் அந்த திமுகவை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. அப்புறம் 4% இது கண்டனத்திற்குரியது, மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது இந்த கூட்டணி
இந்த கூட்டணி நிலைக்கக்கூடாது அப்படின்றது மாதிரியான கருத்தை வெளிப்படுத்துகிறவங்க 4%. இந்த 4%, அதுக்கு முந்தின கேள்வியில் வந்து அந்த 3%, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு அப்படியே கரெஸ்பாண்ட் ஆகும், கோரலேட் ஆகுது பார்த்தீங்களா. அது எல்லாமே எப்படின்னா இந்த தீவிரமாக திமுக அதிமுகவினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறவங்க, அது இப்படி மாற்றி சொல்கிறதுன்னா தீவிரமாக தாவிகாவிற்கு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இந்த 3%, 4% அந்த அளவில் தான் இருக்குது. இந்த 24%ன்றது அந்த திமுக சார்பு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்தது, இந்த அமைச்சரவையில் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக, அதாவது ஸ்ட்ரைக்கிங்கான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது, அதில் முதல் இடம் பெறுறது எப்படின்னா இந்த ஜாதி சம்பந்தமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் தான் ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது தலித்துகளுக்கு, பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் முக்கியத்துவம் கொடுத்தது, அதுக்கு வந்து 42% அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பிராமணர்களுக்கு இந்த அமைச்சரவையில் இடம் கொடுத்தது, அது ஒரு புதுசாக ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது 15% சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, இந்த சின்ன ஜாதிகள் இதுவரைக்கும் கணக்கில் எடுத்துக்காமல் அவங்கள ஓட்டு போடுற அளவுக்கு தான் அப்படின்னு ட்ரீட் பண்ணப்பட்ட சாதிகள், புதிய ஜாதிகள், இவங்க இப்போ உதாரணமாக ஆசாரி, அந்த மாதிரியான ஜாதிகள், இப்படி புதிய சிறிய ஜாதிகள் உட்பட எல்லா ஜாதிகளுக்குமே பிரதிநிதித்துவம் கிடச்சிருக்குது. அது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த அமைச்சரவையை பெரும்பாலானவங்க இந்த ஜாதிய அடிப்படையில் தான் பார்த்துருக்குறாங்க அப்படின்றது இதில் நமக்கு தெரிய வருது. இது ஒரு முக்கியமான இன்சைட்டுன்னு நான் நினைக்கிறேன். இந்த அமைச்சரவையை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்றது இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து காஸ்ட் காம்போசிஷன், அதுதான் ஸ்ட்ரைக்கிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு இந்த அமைச்சரவையில், அது 8% சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இளைஞர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறாங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4% சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக இப்போ இதில் இன்னும் கவனிக்க வேண்டியது எப்படின்னா, அமைச்சரவையில் பல மாவட்டங்கள் மிஸ் அவுட் ஆகிருக்கு, அவங்களுக்கு இடம் தரப்படலை அப்படின்றத 13% பேர் கண்ணை உறுத்தியிருக்கு. இதை கவனிக்கணும். அவங்களுக்கு இந்த ஆப்சன்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கிங்காக பட்டிருந்திருக்கு. அப்புறம் அந்த பெரும்பாலான அமைச்சர்கள் சென்னையில் போட்டியிட்டு அந்த எம்எல்ஏ தாவிக்கல்ல அஃபிஷியல்ஸாக இருந்தவங்க அப்புறமே சென்னையில் இருந்ததுனால சென்னைக்கு முக்கியத்துவம் தர வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறங்களை சேர்ந்தவர்களாகத்தான் மற்ற மினிஸ்டர்களும், பெரும்பாலான மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதுவுமே கவனிக்கத்தக்க பதில் 11%, அதாவது 10ல் ஒருத்தர் இந்த பதிலை சொல்லியிருக்கிறாங்க, அதையும் கவனிக்கணும். அதனால் இந்த அமைச்சரவை குறித்து ஸ்ட்ரைக்கிங்கான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க, பாசிட்டிவான ஃபீலிங் இருக்குது. ஆனால் அதில் மெஜாரிட்டி இந்த அமைச்சரவையை ஒரு ஜாதிய பார்வையில் தான் பார்த்துருக்குறாங்க அப்படின்றது முக்கியம். அடுத்து 24%, அதாவது 4ல் ஒருத்தர் இதில் மிஸ் அவுட் ஆகியிருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளையும் முக்கியமான ஃபேக்டராக கவனிச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறணும். அப்புறம் அதே மாதிரி இந்த பிராமணர்களுடைய பங்கேற்பை 15% சொல்லியிருக்கிறாங்க. அந்த 15%ம் ஸ்ட்ரைக்கிங்காக படுது அப்படின்னு சொன்னவங்க அது எல்லாருமே பாசிட்டிவாக அணுகலை. ஏன்னா அடுத்த கேள்வியை நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும் இதுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருக்குதா, கிரிட்டிக்கலான ரெஸ்பான்ஸா அப்படின்றது. இது எல்லாத்துக்குமே இது பாசிட்டிவாக இருக்கா, என்டார்ஸ் பண்ணுறது மாதிரி சொல்கிறாங்களா, இல்லை கிரிட்டிக்கலாக அதை பார்த்துருக்குறாங்களா அப்படின்றதுக்கு அடுத்த கேள்வி. அதுக்கு தான் இந்த கேள்வியை நம்ம கேட்டோம். 8 பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாகி இருக்கக்கூடியது. மக்கள்கிட்ட கேட்கும்போது பெரும்பாலானவங்க 68% அதை பாராட்டியிருக்காங்க. அதில் 54% என்ன சொல்கிறாங்கன்னா, இது காலத்தினுடைய கட்டாயம், அதை உணர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு, இது துணிச்சலான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு 54 விழுக்காடு சொல்கிறாங்க. 14% அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த 14% என்ன சொல்கிறாங்க, இந்த அமைச்சரவையில் பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு இடம் கொடுத்ததை பாராட்டுறாங்க, நல்ல விஷயமா பார்க்குறாங்க, துணிச்சலான விஷயமா பார்க்குறாங்க. ஆனால் இந்த கூடவே சேர்த்து பிராமணர்களுக்கும் இடம் கொடுத்தது இந்த பட்டியலினத்திற்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை மட்டம் தட்டுறது மாதிரி இருக்குதோ அப்படின்ற அந்த எண்ணத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க.
அதனால் பிராமணர்களுக்கு இடம் கொடுக்காம தலித்துகளுக்கு மட்டுமே இந்த முன்னுரிமை கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற அந்த கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அடுத்தது இந்த இதுக்கு அப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ரெஸ்பான்ஸு விமர்சன நோக்கில் சொல்கிறாங்க, இந்த எஸ்சி வாக்கு வங்கியை தாவேகா அதை நிரந்தரமாக்கிக்கணும். இப்போ தேர்தலில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்கு அதிகமாக வந்திருக்கு அவங்களுக்கு. இப்போ அந்த வாக்கை ஒரு வங்கியாக மாற்றி அதை தாவேகாவுடைய கோட்டையாக மாற்றிக்கிறது. அப்படி மாற்றிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது பட்டியல் இனத்தவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு கவனமாக பார்க்க வேண்டியது. இந்த பட்டியல் இனத்தவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததை கொஞ்சம் நிதானமாக பண்ணியிருந்திருக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருந்திருக்கலாம். இப்போது ஒரு ஸ்ட்ரோக்கில் இப்படி செஞ்சுருக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இதுவரைக்கும் இருந்த அந்த ஜாதி வேறுபாடுகள் எல்லாமே இருந்துச்சு. இப்போது என்ன ஆயிடுதுன்னா, இந்த மாதிரியான திடீர் முக்கியத்துவம் கொடுக்கறது, அது பெரிய அதிகாரத்தில் முக்கியத்துவம் கொடுக்கறது பட்டியல் இனத்தவங்களுக்கு. இந்த பிசி சாதிகள் இருக்குல்ல, பிசி ஓபிசி சாதிகள், மற்ற ஜாதிகள், தலித் அல்லாத மற்ற ஜாதிகள், அவங்க இந்த எஸ்சிக்களுக்கு எதிராக அணிதிரளக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது வட மாநிலங்களில், மாவட்டங்களில், இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அது அந்த அதாவது உள்ள நெருப்பு அப்படியே இப்போ சாம்பலுக்குள்ளே இருக்குது, அது அப்படியே கனன்றுக்கிட்டு இருக்குது. இப்போது அது கிளறி விட்டது மாதிரி ஆயிடுச்சு, அப்போது தீயை பற்ற வச்சு விட்டது மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த வெறுப்பு குரோதமாக உருமாறுமா மாறிடுமோ அப்படின்ற ஒரு ஐயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இது கண்டிப்பாக இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போதைக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில், அதாவது ரொம்ப ஒதுங்கி சொல்கிறது ஒரு 2%. இதை அமைச்சரவையை பற்றி சொன்னது. இதை ஒட்டி எப்படி உங்களுக்கு கேள்விகள் இருக்குதா இந்த அமைச்சரவை பற்றி மக்கள் சொன்னதுலேருந்து? இப்போ இந்த சண்முகம் பிரிவு அதிமுகவை சேர்த்திருந்தால் நிலையான அரசு உருவாகி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது இப்போ அதிமுகவை மெயினாக அவங்க சொல்லலையா? அதாவது அதிமுகவே இப்போ 47 சீட்டு வந்திருந்தா இன்னுமே அவங்களுக்கு கூடுதலாக வலுவாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் இந்த கேள்வி இப்போ 2வது வாரத்தில் நம்ம கேட்டிருக்கிறோம். அது வெள்ளி சனியில் கேட்டது. இதுக்கு முன்னே அதாவது நம்ம முதல் வாரத்தில் தான் அதிமுக ஒன்றா வருமா வராதா, பிரியாதா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடச்சிருச்சு. அதிமுக பிரிஞ்சு சிவி சண்முகம் குரூப் மட்டும்தான் அந்த சட்டமன்றத்தில் விஜயினுடைய தலைமையிலான தாவேகாவுக்கு ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாங்க, அந்த 25 எம்எல்ஏக்கள். அதனால் இப்போ நம்ம கேட்கும்போது அந்த 25 எம்எல்ஏக்களை தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் பிரிஞ்சு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தவங்க. எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அதிமுக, அதாவது ஒரிஜினல் அதிமுகன்னு சொல்லிடுவோமே, அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதுக்கு எதிர்த்து வாக்களித்தாங்க. இப்போ அதனால் அவங்கள கொண்டு வர முடியாது. இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன இல்லை, அந்த ஏரியாவுக்குள்ளே அவங்க போகலை நம்ம. ஏன்னா இப்போ தான் தெளிவாயிடுச்சுலப்பா, இந்த 25 பேர் வந்தாங்கனாலே போதுமே ஆட்சி ஸ்திரமாகிறதுக்கு. அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த சண்முகம் பிரிவு அதிமுகவை சேர்த்துருக்கணும். அப்புறம் நம்ம பேசும்போது அவங்க மற்றதையும் சொல்லியிருக்காங்க. முதல்லையே ஏடிஎம்கே இது பேசி கொண்டு வந்திருந்துருக்கலாம். தேர்தலுக்கு முன்னாடி இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி இல்லை, தேர்தலுக்கு அப்புறமே ரிசல்ட் வந்த பிற்பாடே கூட அதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு எல்லாமே கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இதில் பெரும்பான்மையான மக்கள் சொன்னது, இந்த சண்முகம் பிரிவு அதிமுகவை சேர்த்திருந்தால் இந்த அரசு உறுதியாக இருக்கும் அப்படின்றத என்ஷோர் பண்ணியிருக்கலாம், சிரமப்பட தேவையில்லை. அப்புறம் மற்ற காரியங்களில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இப்போ இது ஒரு நெருடலாக இருந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஏன்னா இப்போது இது பாருங்களேன், இடதுசாரிகள் கொள்கை அளவில் தான் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. எப்போ வேணாலும் அவங்களுடைய உறவை முடிச்சுக்க முடியும். ஏன்னா இவங்க தாவேகா சில நிர்பந்தங்கள்னால சமரசங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரலாம் கண்டிப்பாக. ஏன்னா ஆட்சி நிர்வாகம்னு வரும்போது அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சமரசத்துக்கு போகும்போது சமரசத்திற்கு இடம் தராத ஒத்துக்கொள்ளாத இடதுசாரிகள் சிபிஐ சிபிஎம் சப்போர்ட்டை விலக்கிக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? 4 சீட்டு அவங்களுக்கு, 4 பேர் இருக்காங்க, 4 பேர் போயிட்டால் ஆட்சிக்கு வந்துடும் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆபத்து இருக்குது. அடுத்தது இப்போது இந்த கூட்டணி கட்சிகள்லேயே நீங்கள் பாருங்கள், அமைச்சரவையில் சேர்றதுக்கு இப்போ 2 பேர் இருக்கிற ஒரு கட்சி ஐயுஎம்எல், அதில் ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சு, இன்னொருத்தருக்கு கிடைக்கல. ஆனால் அவர் மன வருத்தப்படுறாரு.
அவர் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி கூட வரல. இப்போ அதே மாதிரி இப்போ காங்கிரஸில் 5 பேர் இருக்காங்க, 2 பேருக்கு மினிஸ்டர். இந்த 3 பேரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிடாதா அல்லது கிடைக்க வைக்கணும் அப்படின்னு எல்லாம் காய் நகர்த்துவாங்களா, நகர்த்த மாட்டாங்களா? அரசியல்னு வந்துருச்சு அப்படிங்கும்போது எல்லாமே செய்வாங்க. அப்போ என்னதுன்னா அவங்களுக்குள்ளேயே போட்டி பொறாமைகள் இருக்குது. இப்போ இதுவுமே ஒரு நெருடலாக உறுத்தலாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸ்டம்பிளிங் பிளாக் இதெல்லாமே இதெல்லாம் ஒழிச்சு கட்டி விட்டுறதுன்னா பேசாமல் ஒரு 20-25 பேர் இருக்கக்கூடியவங்க ஒரே கட்சி அப்படின்னா அது டீல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற அந்த கருத்தை தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த வரவேற்பு 13% சொன்னதை செய்து கட்டே விஜய் அப்படிங்கிறத அவர் தேர்தலுக்கு முன்பே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி தான் இந்த தேர்தலை அவங்க சந்திச்சாங்க. ஆனால் அதுக்கான வரவேற்பு 13% தான் இருக்குது. ஆனால் இந்த காலத்தினுடைய கட்டாயம் இது அவசியமானது அப்படிங்கிறதுக்கு 58% வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது விஜய் வரவேற்பு, அதாவது இது கூட்டணி ஆட்சி அமைக்கிறேன்னு சொன்னது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. அவர் கட்சி ஆரம்பித்த உடனே சொல்லிட்டார், முதல் மாநாட்டிலேயே சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சின்ட்டு. அதுக்கான வரவேற்பு குறைவா இல்லை, அதாவது அதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது விஜய் பாத்தியா சொன்னதை செஞ்சுட்டாரு அப்படின்ட்டு அந்த அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை மையப்படுத்தி சொன்னவங்க. மற்றபடி அந்த 58% இந்த கூட்டணி ஆட்சி, விஜய் தலைமையிலான கூட்டணி ஆட்சி, விஜய் இந்த கூட்டணி ஆட்சியை அமைத்தது, அந்த கிரெடிட் விஜய்க்கு தான் போகுது. ஆனால் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் அவசியமானது அப்படின்றத உணர்ந்து விஜய் செய்திருக்கிறாரு அப்படின்றது ஒரு ரெஸ்பான்ஸு. அடுத்து சொன்னது மாதிரி அவர் செஞ்சுட்டாரு அப்படின்றது ஒரு ரெஸ்பான்ஸு. இது ரெண்டுமே விஜய்க்கு போகிற கிரெடிட் தான். அதில் எம்ஃபசிஸ் என்ன அப்படின்றது, இப்போ இந்த 13% யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் கோர் விஜய் ஃபேன்ஸு, அவங்க தான் இந்த ரெஸ்பான்ஸை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்தவங்களில் இந்த காலகட்டத்தில் அவசியமானதுன்னு சொன்னது நீங்கள் பாருங்கள், அதில் எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. அது தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த வேறுபாடு எதுக்குன்னு புரிஞ்சு இல்லையா? சரி, வேறு கேள்வி. அடுத்து அந்த 3வது இடம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஜாதி சிறப்பம்சம், இந்த பிராமணர்களுக்கு அந்த கண்ணை பறிக்கிற கூடத்தில் 15% இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதே எதிர்ப்பாகவும் இருக்குது இல்லைப்பா? அது ஏன் இன்னும் இந்த பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறங்கிறது ஒரு எதிர்ப்பு அலையை ஏன் வீசுது? எதிர்ப்பு அலை இல்லை, இது எதிர்ப்பு அலையை அவெல்லாம் வீசலை. அதாவது பிராமணர்களுக்கு இடம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிராமணர்கள் அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிறாங்க. அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க 15% ரெஸ்பாண்டன்ஸ் நமக்கு பதில் சொன்னவங்க. ஏன்னா ஆமாம், அப்போ அடுத்ததில் அதான் இப்போ அந்த 15% சொல்லியிருக்கிறவங்க 15 எல்லாருமே பிராமணர்களுக்கு இடம் கொடுத்தது நல்லது, சூப்பரான விஷயம் அப்படின்னு எண்ணம் உள்ளவங்க இல்லை. சில பேர் மட்டும்தான் அது நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் 1-2 பிராமணர்கள் நம்ம கணிப்பில் கலந்துக்கிட்ட அவங்க சொல்லியிருக்கலாம், அல்லது அந்த பிராமணிய சிந்தனை உள்ளவங்க சொல்லியிருந்திருக்கலாம், அல்லது இந்த சனாதனத்தை சரியாக ஏற்றுக்கொண்டு அதை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டு கடைப்பிடிக்கணுன்ற அந்த நம்பிக்கை இருக்கிறாங்க இல்லையா, நம்பிக்கை உள்ளவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்லியிருக்கலாம். அது கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம அதை பிரித்து பார்க்கல. ஆனால் எல்லாரும் இந்த பிராமணர்களுக்கு இடம் கொடுத்ததை நோட்டீஸ் பண்ணின எல்லாரும் அந்த பிராமணர்களுக்கு கொடுத்ததை ரொம்ப நல்ல விஷயமா பாராட்டலை அப்படின்றது எப்படி தெரியுதுன்னா, இந்த அடுத்த கேள்வியில் இந்த பட்டியல் இனத்தவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது கையோட ஒரு பக்கம் இங்கே இந்த பக்கம் பட்டியல் இனத்தவரை தூக்கி பிடிக்கிறோம், இன்னொரு பக்கம் அந்த பிராமணர்களையும் தூக்கி இங்கே மேலே பிடிச்சிடறோம். அந்த பேலன்ஸு திரும்ப இதாகிடுது. அப்போது தலித் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை மட்டம் தட்டுறது மாதிரி இருக்குது, மட்டுப்படுத்துறது மாதிரி இருக்குது. இதை தூக்கி இங்கே மேலே வச்சது அதை தான் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இப்போ அதனால் இந்த பிராமணர்களை உள்ள அமைச்சரவையில் கொண்டு வந்தது குறித்து பெரிய வெறுப்பு வெளிப்படலை, ஆனால் பெரிய ஆதரவும் அதுக்கு இல்லை அப்படின்றது தான் நம்முடைய ஆய்வு சுட்டி காட்டுது. ஆனால் கொஞ்சம் தவிர்த்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், தமிழ் நாட்டு சூழலில் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வெளிப்படுது, அதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ அடுத்தது இந்த நிதானித்திருக்கலாம் பிசி சாதிகள் எஸ்சிக்கு எதிராக அணிதிரளும் ஆபத்துன்னு 21% சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தின் கட்டாயம் 54, அதில் பாதிக்கு பாதி நிதானமாக இருந்து இவங்க செயல்பட்டுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இது சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ஏன்னா இப்போ இந்த காலத்தின் கட்டாயத்தினுடைய மற்றொரு முகம் இது.
இன்றைக்கி எப்படின்னா இந்த டிவைடட் சொசைட்டி பொலிட்டிக்கலாக அந்த அதிகாரத்தை நோக்கி அந்த போராட்டத்தில் தலித் மக்கள், நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறோம், அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதிகாரத்தை பல இடங்களில், இந்தியாவை பொறுத்த மட்டும் பல இடங்களில் அதிகாரத்தை நெருங்கி போயிட்டாங்க. சில இடங்களில் அதிகாரத்திலையும் உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது பேன் இண்டியன் டெண்டன்சி இது. ஓகே, இது வந்து ஒரு பக்கம் இருக்குது. அதனால இது காலத்தின் தமிழ்நாடு அதுக்கு விதிவிலக்காக இருக்க முடியாது. இங்கேயுமே அந்த தலித் எழுச்சி அப்படின்றது, பட்டியல் இனத்தவர்களுடைய அந்த உத்வேகம், மறுமலர்ச்சி அப்படின்றது வீரியத்தோடு வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய ஐடென்டிட்டியை மீட் எடுக்கிறது மட்டும் இல்லை, அதை உறுதிப்படுத்துறது, அதை அத்தன்டிகேட் பண்ணுறது, இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காகவே நடந்துக்கிட்டு இருக்குது, வலுவோடு நடக்குது. இப்போ இதுக்கு வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும்ல. அப்படி பண்ண இந்த திராவிட கட்சிகள் ரெண்டுமே நம்ம சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா 2006 2001 அப்போவே இவங்க வந்து அதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாடு பண்பாட்டு ரீதியாக வேறு ஒரு நிலைக்கு போயிருக்கோம். இப்போ பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறாங்க, நம்ம வந்து ட்ரில்லியன் எக்கானமி, அந்த எக்கானமி, இந்த எக்கானமி, நாங்கள் வளர்ந்துட்டோம், கல்வியில் வளர்ந்துட்டோம், அதில் வளர்ந்துட்டோம், மருத்துவத்தில் வளர்ந்துட்டோன்றாங்க. ஆனால் பண்பாட்டில், கல்ச்சரில் இன்னுமே மாற்றங்கள் இல்லை. அப்போது அந்த பண்பாட்டு புரட்சியவே ஏற்படுத்தி இருக்க முடியும். இப்போ அதுக்கு இவ்வளவு காலம் தாழ்த்தி இப்போ தான் அந்த மாதிரியான அந்த புரட்சி கூட இது இல்லை, புரட்சியாக கூட சொல்ல முடியாது. இது ஒரு தொடக்கம். இந்த தொடக்கம் இதுவரைக்கும் இருந்த அந்த முரண்பட்ட அந்த சூழல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இது வைக்கும்போது இது இன்னும் கொஞ்சம் நிதானமாக, அதாவது 8 பேருக்கு பதிலாக மேபி ஒரு 6 பேர் 4 பேர் அப்படி இருந்து, அப்புறம் அடுத்த ரீஷஃப்லிங் மக்களை கொஞ்சம் தயார் பண்ணிவிட்டு அப்புறம் ரீஷஃபில் பண்ணும்போது இன்னும் ஒரு 2 பேர், அப்புறம் அடுத்த ரீஷஃபிங்கில் இன்னும் ஒரு 2 பேர். இப்போ இந்த பெர்சன்டேஜ் வைஸே நீங்கள் பார்த்தோம்னா அந்த 8ன்றது குறைச்சி தான். மக்கள் தொகை கணக்கு இதுபடி பார்த்தோம்னாலே இது 8 பேர் அப்படின்றது குறைச்சி, இது இன்னுமே அதிகமாகலாம். அடுத்து ஏன் இந்த பெர்சன்டேஜ் படியே போகணும், ரிசர்வேஷன் படியே போகணும்? அதையும் தாண்டி நம்ம போக வேண்டாமா? திறமை உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க ஜாதியை கடந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க இப்போ 35 பேர் மினிஸ்டர்ஸா, அதில் 25 பேர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க வந்து திறமை உள்ளவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா 25 பேருக்கும் கொடுக்கணும். அதுதான் உண்மையான சமூக நீதியாக இருக்க முடியும். இப்போ அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அப்படி பயணிக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இப்போ திடீர்னு வந்தோடனே இப்போ ஆட்சி மாறுது, விஜய் இப்போ புதுசாக வர்றாரு, அவர் கூட சேர்ந்து எல்லாருமே புதுசாக வர்றாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனே அவங்களுக்கு புதுசாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிர்கட்சிகள், எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க தான் மெஜாரிட்டி, 65% வாக்குகளோட மக்கள் சப்போர்ட்டோடு இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக. இப்போ அதனால் இவங்க இன்னும் கொஞ்சம் காஷியஸாக ஒரு பண்ணியிருந்தா இந்த எஸ்சி மக்களுக்கு எதிராக ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அனிமாசிட்டி, பண்பாட்டு தளத்தில் இருக்கக்கூடியது, அந்த விரோத உணர்வு இப்போது கிறிஸ்டலைஸ் ஆகாமல், அதை ஆர்கனைஸ் ஆகாமல் திரளாக அணிதிரளக்கூடிய அந்த ஆபத்து ரியல். ஆக்சுவலாக இது வந்து உண்மையிலேயே இந்த 21% மக்கள் ஒரு எச்சரிக்கையோடு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு சரியான எச்சரிக்கை தான். அதை நமக்கு ரொம்ப பொறுப்பாக கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போயிடலாம்லப்பா. 2வது கேள்வி. முதல்வராக விஜயின் செயல்பாடு பரவலான பாராட்டுகளையும் கணிசமான விமர்சனங்களையும் பெறுகிறது. ஆமாம், இப்போ எப்படின்னா இந்த விஜயுடைய முதல்வராக விஜய் வந்தது அந்த மக்களினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு ஸ்வீப்பிங்கான அங்கீகாரத்தை பெற்றதாக இல்லை அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது இதுக்கு முந்தின கேள்வியில் நம்ம பார்த்தோம், கூட்டணி ஆட்சியை பற்றி சொல்லும்போது 71 விழுக்காடு அந்த கூட்டணி ஆட்சியை வரவேற்றிருக்கிறாங்க. அந்த மாதிரியான பெருவாரியான மக்களுடைய வரவேற்பு விஜய் முதல்வராக செயல்பட்டிருக்கிறார்களே அந்த செயல்பாடுகளுக்கு கிடைக்கல. அதை நம்ம பார்க்குறோம். 14% விஜய் அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக நல்ல சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்றாங்க. அந்த 14% எகென் நம்ம பார்க்கும்போது அந்த அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்கோர் ரசிகர்கள் அவங்க தான் திரும்பவும் இங்கே எதிர்பார்த்ததை விட சூப்பராக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்தது நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு, பல புதிய முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறாரு. இந்த அமைச்சரவை பற்றி, அது அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி கொடுத்தது, பெண்களுக்கு இடம் கொடுத்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சிறப்பான புதிய முன்னெடுப்புகள். அதனால் இந்த விஜயை பாராட்டுறாங்க. அப்போ ரெண்டும் சேர்த்து 36% தான் கண்டிஷன் இல்லாமல் அவரை பாராட்டி அவருடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வர்ற ரெஸ்பான்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதாவது 9% என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல, நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் இந்த ஆட்சி இருக்குது, நல்லபடியாக நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க 9%. அப்போது இந்த 36-9 சேர்த்துக்கிட்டோம்னா 45% அவங்க வந்து விஜய்க்கு ஃபேவரபுளாக அவரை முதல்வராக அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது. மீதி வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. இப்போ 32% இப்போ எதுவும் சொல்ல முடியாது, பொறுத்து தான் பார்க்கணும், வெயிட் அண்ட் சி அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அப்படின்னா விஜய் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலை, விஜய் ரொம்ப மோசமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலை, முன்ன பின்ன இருக்குது, பார்ப்போம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம், லெட் ஹிம் டேக் டைம், இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் எடுத்துக்கிறட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 32%. அடுத்தது விஜயினுடைய அதாவது முதலமைச்சராக அவர் செயல்படக்கூடிய விதம் வந்து ரொம்ப ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இருக்குது இல்லையா, அது வந்து பிரச்சார பாணியிலிருந்து அவர் மீண்டு வரவே இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான பிரச்சார பாணியில் தான் இப்போவும் தொடருது அப்படின்ற அந்த ஏமாற்றத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்க 17%. மோசம் அப்படின்ட்டு கேட்டகாரிக்கலாக இது ரொம்ப மோசம், ஆட்சி நடத்தக்கூடிய திறமை விஜய்க்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வெறும் 6% தான். இப்போ அந்த 6% தான் அந்த எதிர்ப்பு இதில் அந்த எண்டில் இருக்கக்கூடியது. வரவேற்பு அப்படின்னு பார்க்குறதுல இந்த பக்கம் எண்டில் வரவேற்புன்றதில் 14% இருக்குது. மற்ற ரெஸ்பான்சஸ் எல்லாம் இந்த ஸ்பெக்ட்ரமில் இதில் இந்த கண்டினியூமில் இடையில வருது. மிட் பாயிண்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு பாராட்டு அப்படின்றது கொஞ்சம் 45 விழுக்காடு வரைக்கும் வருது. கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறது அப்படின்றது திரும்ப இந்த பக்கம் பார்த்தோம்னா அது ஒரு 30-40 விழுக்காடு கிட்ட வரும். மிடில் இருக்கிறது ஒரு 32%. அது இந்த பக்கம் நெகட்டிவ் சைடில் கொஞ்சம் அதிகமாக போகுது, பாசிட்டிவ் சைடு கொஞ்சம் போகுது. அதனால் ஏறத்தாழ மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸாக இருக்குது. இது விஜய்க்கு யாராவது சரியாக கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் அவருக்கு ஓவர்வெல்மிங்காக மக்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஏமாற்றம் பிரச்சார பாணியிலிருந்து மீளவில்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. எதை குறிப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க 17%? அதான் நம்ம பேசுகிறதுல தான் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படின்னா, அந்த செல்ஃபி இது பப்ளிசிட்டி அதுலேயே தான் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இவங்கெல்லாம் போய் விசிட் போனாங்க, ஆக்சுவலாக அதெல்லாம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். எம்எல்ஏஸ் மட்டும் போல தாவிக்காரங்களாம் போயிட்டாங்க. இப்போ இல்லைன்னா அந்த இதுலேயே நிறைய பேர் நம்ம போகும்போது சொன்னாங்க, இப்போ எங்கள் தொகுதிக்கெல்லாம் யாருமே வரல, ஏன்னா அங்கே வந்து தாவிக்கா கிடையாது, எம்எல்ஏ வந்து டிவிகே எம்எல்ஏ இல்லை. ஆனால் அங்கே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. யாரும் போய் அரசு அலுவலகத்தில் போய் நான் அதை செக் பண்ண போகிறேன் இதை செக் பண்ண போகிறேன்ட்டு யாரும் பண்ணலை. இந்த டிவிகே காரவங்க எங்கெங்கே ஜெயிச்சாங்களோ அங்கே எல்லாருமே போய் இதை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஜெயிக்காத இடத்துலையுமே இந்த டிவிகே காரவங்க போய் தொந்தரவு பண்ணியிருக்காங்க. தொந்தரவு அப்படின்னு தான் இது அப்படி தான் அதை இன்டர்பிரட் பண்ணுறாங்க. அந்த மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த அந்த எம்எல்ஏஸு அவங்க எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் அப்படி இப்படின்ட்டு எங்கேயும் போகலை. அந்த தொகுதிகள்லையும் தாவிகாவை சேர்ந்த இந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அந்த கீழ் மட்டத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது. இப்போ இதெல்லாம் வந்து அந்த பிரச்சார பாணி தான். அதாவது ஒரு நிர்வாகம் எப்படி நடத்தணும் அப்படின்ற அந்த மோடுக்குள்ளே இன்னும் வரல, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுக்குள்ளே வரல, பப்ளிசிட்டி ப்ராப்பகேண்டா அப்படின்ற அந்த லெவலில் இருக்குது அப்படின்றத, அதனால கொஞ்சம் ஏமாற்றம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி முதல்வராக விஜயினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது. ஆமாம், முதல்வராக விஜயினுடைய செயல்பாடு. ஆமாம், விஜயினுடைய செயல்பாடு அப்படின்னா விஜய் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்ல, இதை பற்றி பேசணும்ல, அதுதானே முதல்வர் அப்படின்றவர் வந்து எல்லாத்துக்குமே பொறுப்பெடுக்கணும்ல. அல்டிமேட்லி ஹீ இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி. ஹீ ஹேஸ் டு ஓன் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் இன் த ஸ்டேட்.
இப்போ அந்த மாதிரி போகும்போது எல்லாமே கடைசியில் அவர் தான் எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் பதில் எதுவுமே சொல்லலை, அது வேறு விஷயம். ஆனால் மக்கள் சொல்லியிருக்கிறத பற்றி நம்ம இப்போ பேசுவோம். அவங்க சொல்லியிருக்கிறதுல ஒரு ஏமாற்றத்தை வெளிப்படுத்துகிறாங்கப்பா 17% பேர். ஆனால் அந்த பல்க் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அப்படின்றது. அதுலேயே உள்ளே இருக்கக்கூடிய அந்த டோன் என்ன அப்படின்னா ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட். நல்லா பண்ணுறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? எதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறாங்க? கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போதே அவ்வளோ சரி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பண்ணலை அப்படின்ற அந்த உணர்வு தானே தொக்கி நிற்குது. சரி, அடுத்து 3வது கேள்வியாக வந்து தாவேகா தலைமையிலான 2 வார ஆட்சி குறித்து மக்களுடைய கேள்வி. அவங்க என்னன்னா அதுலேயுமே பாருங்க, அந்த 2 வார ஆட்சி இந்த ஆட்சி தாவேகா அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒருமித்த கருத்து எதுவும் வெளிப்படலை. எப்படி விஜய்க்கு ஒரு முதல்வராக அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்கோ அதே மாதிரி தான் இதுக்கும் ஸ்கேட்டர்டாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இப்போ இந்த ஒரு வாரத்தில் அடுத்தடுத்து நடந்த நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகளில் சிலதை நம்ம சுட்டி காட்டியிருக்கிறோம். இந்த மின்வெட்டு, அறிவிக்கப்படாத மின்வெட்டு, அது இந்த சென்னை நகரத்தில் மெயினாக அதில் பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. இப்போ சென்னையில் எது நடந்தாலும் உடனே அது ஏதோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை மாதிரி தான் அந்த ஊடகங்கள் ஊதி பெருக்கிடுறாங்க. மற்ற என்ன இங்கே இப்போ வேறு இடத்துல ரிமோட் ஏரியாவில் ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அங்கே இருக்கிறவங்களாம் மனுஷனே கிடையாது, அதெல்லாம் ஊடக வெளிச்சத்துக்கு வரவே வராது. எவ்வளவோ பிரச்சனைகள் அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. இப்போ அதே தான் அந்த ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மீடியாவில் வரக்கூடியது டிஜிட்டல் மீடியாவிலையுமே அது ஹைலைட் ஆகுது, வைரல் ஆகுது. அப்படி ஆகும்போது அதை மக்கள்கிட்ட ஒரு ரீச் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அப்படித்தானே தேர்தலுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ இந்த ஊடகங்கள் டிஜிட்டல் மீடியா என்ன டைனாமிக்ஸ் இருந்ததோ அதே டைனாமிக்ஸ் தானே இப்போவும் கண்டினியூ ஆகும். அப்புறம் என்னென்னா எனிதிங் நெகட்டிவ் அது உடனே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருது. அதாவது ஒரு குறையை சொல்கிறோம், குற்றத்தை சொல்கிறோம், ஒரு தப்பை சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கக்கூடியது எல்லாமே மக்களுடைய ஆர்வத்தையும் தூண்டக்கூடியதாக இருக்குது, கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு நேரம் செலவு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் பக்கத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள், அது எடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப டைம் எடுத்து தான் வியூஸே போகும் டிஜிட்டல் மீடியாவில். இப்போ அந்த மாதிரி இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்த அந்த பிரச்சனைகள், அப்புறம் இந்த கோவையில் அந்த சிறுமி ரொம்ப வெரி அன்ஃபார்ச்சுனேட்டு, பாவம் அந்த குழந்தைய பாலியல் ரீதியாக வன்புணர்வு செஞ்சு கொண்டது, அந்த விஷயம் அது எல்லாமே இப்போ வரைக்குமே ஊடகத்தில் பெரிய அளவில் பேசப்படுது. இப்போ இதெல்லாமே தாக்கத்தை ஏற்படுத்த தானே செய்யும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு வரும். இவர் சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆரம்பித்தார். அதெல்லாம் முதல் கையெழுத்தாவே போட்டு அதெல்லாம் படை எல்லாமே இருந்து அந்த படை எங்கே போச்சு அப்படின்ற அந்த கேள்விகளும் வருது. ஏன்னா இதை வந்து கிரிட்டிக்கலாக பார்க்கக்கூடியவங்க மட்டும் இல்லை, சாதாரணமாகவே இந்த கேள்வி வரத்தானே செய்யும். ஏன்னா இந்த பெண்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படையவே ஆரம்பிச்சாச்சு, அது செயல்படுத்தியாச்சு. இப்போ செயல்படுத்திய பிற்பாடு இப்போ இப்படி ஒரு 10 வயது குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலை நடந்திருக்குது அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிற முடியும்? இல்லை, அந்த கேள்வி வரத்தானே செய்யும். இப்போ இந்த மாதிரியான உணர்ச்சி பூர்வமான நிகழ்வுகள்லாம் நடந்ததுனால, அடுத்தது அவங்கள பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்ததுனால, அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த 2 வாரம் ஆகிடுச்சு, இன்னமும் எனக்கு 2500 வருமா வராதா, 4000 வருமா வராதா, பென்ஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற அந்த கேள்வி வருது. அதனால தான் நீங்கள் பாருங்கள் அந்த ரெஸ்பான்சஸில் மிக சிறப்பான ஆட்சி அப்படின்னு சொல்கிறவங்க 16% தான். அந்த 16%மே விஜயை எந்த காரணத்திலையும் விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்ட்டு உறுதியாக இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் அதில் இருக்கிறாங்க. அந்த பெர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் அப்படியே கரஸ்பாண்ட் ஆகிட்டே வருது பாருங்கள். இதில் 16% வந்திருக்கு. அப்புறம் 29% சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் எடுக்கும் முயற்சிகள் பாராட்டுக்குரியவை. அதாவது அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க, இப்போது முன்ன பின்ன இருக்கும், ஆனால் சின்சியராக எஃபர்ட் எடுக்கிறாங்க அப்படின்றத நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது 29%, அது ஒரு நல்ல % தான். அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 29, 16
45% again நான் 45% வந்துடுது. 45% ஏறத்தாழ எல்லாமே அந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பேட்டர்ன் வருது பார்த்தீங்கன்னா, அந்த 45%ன்றது இவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதாவது 35% ஓட்டு போட்டவங்க. ஆனால் இப்போ நான் ஒரு 45% அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த கூட்டணியில் சேர்ந்த கூட்டணி அமைச்சரவையில் பங்கு பெற்ற அந்த கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆதரவு, அந்த கட்சி உறுப்பினர்களும் அல்லது அந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட அவங்களுடைய ஆதரவாளர்களும் இப்போ துணிச்சலாக விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாம். அந்த தான் இப்போ நம்ம அடுத்தடுத்த இந்த மாதிரி ஆய்வுகளில் இந்த டீட்டெயில்ஸுக்குள்ளே எல்லாமே நம்ம போய் அனலைஸ் பண்ணுவோம், ஒன்றொன்னா பண்ணுவோம். இப்போ இதில் அடுத்தது 32% வந்து புதிதாக எதையும் செய்யவில்லை, கடந்த ஆட்சியின் தொடர்ச்சியாகவே உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படி தான் மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறது 2500 ரூபாய் கொடுக்கல. ஆனால் இப்போ கொடுக்குறது 1000 ரூபாய் தான் கொடுக்குறேன். 1000 ரூபான்றது இது போன திராவிட மாடல் ஆட்சியில் நடந்தது விஷயம். இதுலப்பா நிறைய பேர் இப்போ ஊரில் இருக்கிறவங்களாம் எங்களுக்கு 1000 ரூபாய் வருமா கொடுப்பாங்க, அதான் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பீதியிலே இருந்தாங்க, நிறுத்திடுவாங்களோ என்னமோ அப்படிங்கிற 1000ம் போயிருமோ அப்படின்ற பயம் இருந்துச்சு. அந்த பயத்தை போக்கி இருக்கிறாங்க. ஆனால் பயம் போயிடுச்சு. இப்போ 1000 ரூபாய் வரும் அப்படின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு இருக்குது. ஆனால் அவங்களுடைய அந்த சந்தோஷ மூச்சு இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. அது கிடைக்கல. அது 2500 ஆகும்போது தான் அப்படி சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியும். அது அந்த ஆதங்கம் இதில் தெரியுது. இது புதுசாக ஒன்றும் செய்யலை, போன ஆட்சியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்குது அப்படின்றது 32% சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, இது எல்லாமே திமுக ஆட்சியை விட இப்போ மோசமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ இம்மீடியட்டாக இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுனால அந்த நிர்வாகத்தை பற்றி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 5% என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த நம்ம நேற்று கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ரெஸ்பான்ஸ் ஒரு 6 மாதம் கழித்து தான் சொல்லணும், 1 வருஷம் கழித்து தான் சொல்லணும் அப்படின்ற அந்த எண்ண ஓட்டம் இருக்கிறவங்க அவங்க ஒரு 5% அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஓரிரு மாதங்களாவது பொறுத்து தான் பார்க்கணும். அப்புறம் தான் நம்ம இந்த ஆட்சியை நம்ம அசஸ் பண்ண முடியும், மதிப்பீடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மக்களுடைய ரெஸ்பான்ஸை பற்றி உங்களுடைய கருத்துக்கு ஒத்து வருதா, மாறுபட்டு இருக்குதா? மாறுபட்டு இருந்துச்சுன்னா எந்த விதத்தில் மாறுபட்டு இருக்குது, அதெல்லாத்தையும் நம்ம தெரியப்படுத்தணும். இப்போ நம்ம இந்த முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறது எதுக்குன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷனை நம்ம கொண்டு வரணும். அடுத்து நம்ம மக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த அரசை நேரிய வழியில் செலுத்துறதற்கான கடமையும் பொறுப்பும் உரிமையும் நமக்கு இருக்குது, வாக்காளர்களாகிய நமக்கு இருக்குது. அதை நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம அதிகாரத்துக்காக நம்முடைய அதிகாரத்தை தான் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதனால் அவங்க நம்மளை அதிகாரம் செய்கிறதுக்காக மட்டும் இல்லை, நமக்கு அக்கௌண்டபிளாகவும் அவங்க இருக்கணும். அந்த அக்கௌண்டபிலிட்டி நமக்கு பொறுப்பு உள்ளவர்களாக அவங்க கடமை ஆற்றுறாங்க அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்தணும். அந்த அக்கௌண்டபிலிட்டியை நம்ம கேள்விக்கு உள்ளாக்குறதுக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய பங்கு இருக்கு இல்லையா, அது ஆக்டிவாக இருக்கணும், ப்ரோ ஆக்டிவாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சாக இருக்கணும். அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு முயற்சியை நம்ம முன்னெடுத்துருக்கிறோம். இதை நம்ம தொடரணும். அப்படி தொடரணும்னா உங்களுடைய ஆதரவு ரொம்ப அவசியம் நமக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நீங்கள் ஒரு வாலண்டியராக கூட இதில் வரலாம். அது முடியாத பட்சத்தில் வரலாம், எப்போவுமே ஓப்பன் தான். அது இப்போ ப்ரொசீஜர் என்னன்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம், தனியாக அதை பற்றி பேசிக்கலாம். இப்போ இதில் குறைந்தபட்சம் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினீங்கன்னா அது எங்களுக்கே அடுத்தடுத்த ஆய்வுகளை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும்.